கவனி. நமது தமிழக அரசினுடைய கல்வித்துறையினுடைய ஆணைக்கிணங்க பள்ளிகளில மாணவர்களுடைய நலனை கருதி அவர்களுக்கு அரசியல் அறிவு தேவை, ஆளுமை பண்பு தேவை, அவர்களுடைய கல்வி மேலாண்மையில அவர்கள் ஆளுமை திறனும் நல்ல ஒரு கூட்டு மனப்பான்மையும் அரசியல் அறிவும் தேவை என்பதை உணர்ந்து பள்ளிகளை மாதிரி சட்டமன்றம், மாதிரி நாடாளுமன்றம் ஏற்படுத்துவதே இதனுடைய நோக்கம். 5 குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று ஒவ்வொரு குழுவுக்காக இந்த தலைப்பை கொடுத்து ஒவ்வொரு குழுவிலும் ஒவ்வொரு தலைவர்களை ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் அந்த பணியை செவ்வனே செய்வார்கள். உங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு தலைமை பண்பு, ஆளுமை பண்பு வளர வேண்டும், கூட்டு மனப்பான்மை வேண்டும், அரசியலில் அந்த அறிவும் எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல ஒரு தலைவர்களாகவும் இந்த நாட்டை காக்கும் நல்ல ஒரு பிரதமர்களாகவும் நல்ல ஒரு மந்திரிகளாகவும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நல்ல ஒரு மனப்பான்மை வளர்க்கத்தக்கதாக இந்த ஒரு மகிழ்முற்றம் என்ற இந்த திட்டத்தை நமது அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதை தொடக்கமாக இன்று நம் பள்ளியில் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் 1லிருந்து 8 வகுப்பு வரை அனைவரும் கலந்து ஒவ்வொரு குழுக்களிலும் குறைஞ்சபட்சம் ஒரு 23, 24, 25 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நம் பள்ளியில செய்ய வேண்டிய எல்லா விதமான பணிகளும் அவர்கள் எதிர்காலத்தில் தலைவர்களாக வந்தால் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்தால் நாட்டு மக்கள் என்ன செய்வார்கள் என்பதை இப்பொழுது பள்ளியிலிருந்து அந்த அறிவை வளர்க்கத்தக்கதாக நிலையில நாம் இப்பொழுது இந்த மகிழ்முற்றம் இனிதே ஆரம்பிக்கப்படுகிறது.